வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். இந்த பகுதியில் இன்றைக்கு அதிகாரம் 7 மக்கட்பேறு. குறள் எண் 5. மக்கள் மெய் தீண்டல் உடற்கு இன்பம் மற்று அவர் சொல் கேட்டல் இன்பம் செவிக்கு. மக்கள் மெய் தீண்டல் அப்படின்னா குழந்தைகளுடைய உடலை தொட்டு கட்டி அணைத்து மகிழ்வது உடலுக்கு இன்பத்தை தரும். பெற்றோருடைய உடலுக்கு அந்த ஸ்பரிசம், அந்த குழந்தையுடைய மழலை பிஞ்சு உடம்பை தொட்டு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குற பொழுது அது உடலுக்கு இன்பத்தை தரும். மற்ற அவர் சொல் கேட்டல் இன்பம் செவிக்கு. அந்த குழந்தைங்க பேசக்கூடிய மழலை சொற்களை கேட்பது காதுகளுக்கு இன்பம் தரும் என்கிறார் வள்ளுவர். அப்போது குறளினுடைய பொருளை பார்த்தோம்னா, மக்களின் உடம்பை தொடுதல் உடம்பிற்கு இன்பம் தருவதாகும். அம்மக்களின் மழலை சொற்களை கேட்டல் செவிக்கு இன்பம் தருவதாகும். உடம்பை தொடுதல் அப்படின்னா அந்த குழந்தைய வான் சொல்லி கட்டி அணைச்சி உச்சி முகந்து முத்தமிடுதல். அப்போ பெற்றோர்களுக்கு அவங்க உடலுக்கு அது இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரும் என்கிறார் வள்ளுவர். பெற்றோர் தங்கள் பிள்ளைகளினுடைய மழலை பேச்சு, தளிர் நடை, சிரிப்பு இது எல்லாத்தையும் ரொம்பவும் ரசிப்பாங்க. சின்னஞ்சிறு குழந்தை தன்னுடைய பிஞ்சு விரல்களால் முகத்தை தொடும்போது, முத்தம் கொடுக்கும்போது அந்த தொடுதலின் இன்பம் பெற்ற தாய்க்கு உலக இன்பம் போன்றது. அந்த குழந்தை மழலை வார்த்தைகள் பேசும்போது அந்த வார்த்தை அந்த தாயினுடைய காதிலே தேவாமிர்தம் போல நிற்கும். காதில் தேன் பாய்வது போல இருக்கும். அப்போ இது எல்லாமே மக்கட்பேற்றின் மகிமைகள், சிறப்புகள். உச்சிதனை முகந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி, உன்னை தழுவிடிலோ கண்ணம்மா உன்மத்தம் ஆகுதடி என்றார் பாரதி. கண்ணனை கண்ணம்மாவாக பாடியிருக்கிறார் பாரதி. எதனாலே என்று கேட்டால் தாய் அன்பினாலே. மக்கள் மெய் தீண்டல் அதாவது குழந்தைகளை தொடுதல் உடலுக்கு இன்பம், அவர்களின் சொற்களை கேட்பது செவிக்கு இன்பம். மீண்டும் குறள். மக்கள் மெய் தீண்டல் உடற்கு இன்பம் மற்று அவர் சொல் கேட்டல் இன்பம் செவிக்கு. உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.